ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கலர் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவீங்களா, நீங்களாம் படிக்கிறதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் இருந்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க இவங்க 2 பேரையும். இனிமே யார் அன்யூனிஃபார்ம்ல வந்தாலும் அவங்களும் கிளாஸுக்கு வெளியே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் சொல்றாங்க. 2-3 பசங்க திடீர்னு கலர் ட்ரெஸ்ல வர இந்த டீச்சர் எதுவுமே சொல்லலைங்க, அவங்கள போய் உட்காருங்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்றாங்க. அதனால இந்த மேம் வந்துட்டு டெஸ்க் ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு, யார் கிளீன் பண்ணணும்னு கேட்டு நீ என்ன சாப்பிட மறந்தியா, இதை மட்டும் எதுக்கு கிளீன் பண்ண மறந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. புரட்ட விடுற சத்தம் கேட்க இந்த மேம் யார் தூங்குறது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அந்த பையன் கேஷுவலா எந்திரிச்சு நான் தான் சொல்ல இவங்களும் டயர்டா இருந்தா தூங்குப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் இந்த 2 பொண்ணுங்களும் சானிட்டரி பேடிங் வைக்கிறோம், யாரு மறந்துட்டு வந்தாலும் இங்க இருந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பையன் அதுல இருந்து ஒரு பேட் எடுத்து வச்சு இன்ஷோலா யூஸ் பண்ணிக்கிறான். அந்த பையன் என்னடா இன்னைக்கு ஷூ ஸ்லிப் ஆகலையான்னு கேட்க இதான்டா காரணம்னு சொல்லிட்டு அந்த பேட் எடுத்து காட்டுறான். இந்த 2 பொண்ணுங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்ட அந்த மேமும் வந்துட்டு ஒழுங்கா கிளாஸுக்கு போங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. மேம் வெளியே போன சமயமா பார்த்து இந்த பொண்ணு எல்லா உண்மையும் மைக்ல சொல்லிடுறா. எல்லாத்தையும் கேட்ட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இந்த மேம ஸ்ட்ரெயிட்டா வந்து வேலையை விட்டு போங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரே வாரத்துல சொல்லிடுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.